முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சு உளுந்து செவந்து வரட்டும். உளுந்து செவந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆனதும் லிட்டை ஓப்பன் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நான் ஒரு 2 முருங்கைக்காய் போல் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முருங்கைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு திரும்பவும் ஒரு லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு நான் மூடி வைக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் போல் ஆனதும் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மிளகா தனியா ரெண்டும் ஈக்குவல் போர்ஷனில் ஒன்றா அரைச்சது. அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு லிட்டை போட்டு மூடிடுறேன். இப்போ இந்த முருங்கைக்காய் நல்லா வேகணும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். முருங்கைக்காய் வேகிற வரையும் லிட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லிட் எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரும். இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ இதை நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த முருங்கைக்காவும் உடையக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இடையில நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம முருங்கைக்காய் நல்லா சுண்டி தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் பொரியல் ரெடி. இந்த முருங்கைக்காய் பொரியலை நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம், இல்லைனா சாதத்துக்குள்ள போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த முருங்கைக்காய் பொரியல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.